ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹிந்தி பிரச்சார் வாகினி 3ல் ராஷ்டிரபாஷா அதுலேருந்து பாக் 5ல் ஜீவனி அதில் வந்து தேர்டு இதுவாக வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். சுபாஷ் சந்திர போஸ் தேஷ்கே மகான் நேதா தே. சுபாஷ் சந்திர போஸ் நாட்டினுடைய பெரிய தலைவராக இருந்தார். உன்கா வியக்தித்வ ஓஜஸ்வி அவர் வீரதா பூர்ண ரஹா. அவருடைய व्यक्तित्व அவர் தோற்றம் எப்படி இருக்குன்னா கம்பீரமாக இருக்குமா, வீரம் நிறைந்ததா அவரை பார்க்கும்போது அப்படி இருக்குமா. வே அந்நியாய அவர் அத்தியாச்சார் கோ கிசி பி ஸ்திதி மே நகி மான்தே தே. அவர் வந்து அநியாயத்தையும் கொடுமையையும் வந்து அவர் எப்பவுமே வந்து ஒத்துக்கொள்ள மாட்டார். அந்த அநியாயம் கொடுமை நடக்கிறத அவர் அனுமதிக்க மாட்டார். தேஷ்கி தாஸ்தா உன்கேலியே அசகசிய தீ. நாட்டினுடைய தாஸ்தான தாசினா அடிமைப்பட்டு கிடக்கிறத வந்து சகித்து கொள்ள முடியாதவராக இருந்தார். देश की आज़ादी के लिए उनका त्याग अनुपम और अवर्णीय है. நாட்டுக்காக தேஷ் ஆஜாதி கேலி நாட்டு சுதந்திரத்துக்காக அவருடைய தியாகம் வந்து அனுப்பம்னு எல்லையில்லாத ஒரு அவர்ணீய எல்லையில்லாத மதிப்பு இல்லாம சிறந்ததா இருந்தது. सुभाष का जन्म कटक नगर में 23 जनवरी 1897 को हुआ. சுபாஷ்னுடைய அவர் வந்து கட்டக் நகரில் 23 ஜனவரி 1897 பிறந்தார். பிதா பாபு ஜானகிநாத் போஸ் ஏக் பிரசித்த வக்கீல் தே. அவருடைய அப்பா பாபு ஜானகிநாத் போஸ்ன்றவர் ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு வக்கீலாக இருந்தார். பாலக் சுபாஷ் மேதாவி அவர் சுவாபிமானி தே. சுபாஷ் வந்து நல்ல சிறந்த அறிஞராகவும் இருந்தார். சுவாபிமானி தன்னலம் மிக்கவராகவும் இருந்தார். தன்னம்பிக்கையுடையராக இருந்தார். பிதாஜி புத்திரக்கோ ICS படுவானா சாத்தே தே. அப்பா வந்து தன்னுடைய பையனை வந்து ICS படிக்கிறதுக்கு அவர் சொன்னார். லேக்கின் சுபாஷ் ICS படிக்கர் பராயி சர்க்கார் கி நௌக்கரி கர்னா நகி சாத்தே தே. ஆனால் சுபாஷுக்கு வந்து ICS படிச்சுட்டு அடுத்த பராயி சர்க்கார்னா அடுத்த நம்ம கவர்மெண்ட் இல்லை, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இல்லையா, வேற கவர்மெண்ட் தானே, அவங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு அவருக்கு பிடிக்கல. फिर भी पिताजी के आदेशानुसार वे इंग्लैंड गए और ICS परीक्षा उत्तीर्ण की. அதுக்கப்புறம் அப்பானுடைய ஆலோசனைப்படி இங்கிலாந்து போய் ICS பாஸ் பண்ணாரு. सच्चे देशभक्त सुभाष ने अपनी अंतरात्मा की पुकार सुनकर ICS से इस्तीफा दिया और भारत लौटे. அங்கே போய் ICS பாஸ் பண்ணி அங்கேயே வேலை செஞ்சிருந்தாரு. உடனே அவர் தேசபக்தரான சுபாஷ் வந்து தன்னுடைய அந்தராத்மா, அதாவது தன் உள் மனது சொன்னதுபடி ICS அந்த பதவி, அதனால கிடைச்ச பதவியை வந்து ரிசைன் செஞ்சுட்டு பாரதத்துக்கு திரும்பி வந்துட்டார். सुभाष चंद्र बोस भारत में देश बंधु चित्तरंजन दास के साथ मिलकर सरकार के खिलाफ आंदोलन में भाग लेने लगे. सुभाष चंद्र बोस வந்து இந்தியாவில் வந்து தேச பந்து சித்தரஞ்சன் தாஸ் அவரோட சேர்ந்து சர்க்கார் அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சியில் அதில் பங்கெடுத்தது விரும்பினார். இஸ் வஜக் சே உன்ஹே கை பார் ஜெயில் கி ஹவா காணி படி. இந்த நிலைமையினால அதில் பங்கெடுத்ததுனால அவர் வந்து நிறைய முறை ஜெயிலுக்கு போனார். जेल से छूटते ही वे सरकार के खिलाफ अपनी गतिविधियों को और तेज कर देते थे. அவர் ஜெயிலேருந்து சுடுத்தேகினா வெளில வந்த உடனே என்ன பண்ணார், சர்க்காருக்கு அரசாங்கத்துக்கு எதிராக இன்னும் தன்னுடைய இது வந்து பங்களிப்பை வந்து அதிக விதியோங்கோ தேஜ் கருது அதிகமாக நம்ம இது வந்து செலுத்தணும், பங்கெடுக்கணும் அப்படின்னு அவர் விரும்பினார். சுபாஷ் குஷல் லேக்கக் அவர் பத்திரக்கார் பீத்தே. அவர் வந்து ஒரு எழுத்தாளரும் கூட, நல்ல எழுத்தாளர், அவர் பத்திரிகைக்காரராகவும் இருந்தார். देश में ब्रिटिश सरकार के खिलाफ क्रांतिकारियों के सशस्त्र आंदोलन भी चल रहे थे. நாட்டில் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சிக்காரர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து ஆயுதத்தோட சேர்ந்து புரட்சியும் செஞ்சுட்டு இருந்தாங்க. सुभाष बाबू इन आंदोलन के साथ किसी रूप में संबंध बनाए रखते थे. சுபாஷ் சந்திர போஸ் அவருக்கு என்ன பண்ணாரு, அவங்க கூட அந்த புரட்சிக்காரர்களோட அந்த புரட்சியில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டே இருந்தார். இஸ் காரன் சர்க்கார்னே உன்கே கைது கியா. அந்த காரணத்தினால அரசாங்கம் அவரை கைது பண்ணிச்சு. சுபாஷ் ஜி 1938 और 1939 में कांग्रेस के अध्यक्ष चुने गए.
1938 1939 காங்கிரஸினுடைய ஒரு அத்தியக்ஷனா ஒரு மெம்பரா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், தலைவராகவும் இருந்தார். லேக்கின் காந்திஜி சே மத்பேத் ஹோனே கே காரன், காந்திஜியோட மதபேதம் அதாவது வேறுபாடு கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரஸ் से वे अलग हुए, காங்கிரஸ்லேருந்து அவர் வெளிவந்துட்டார். और फॉरवर्ड ब्लॉक नामक राजनीतिक दल स्थापित किया, ஃபார்வர்டு பிளாக்ன்ற ஒரு அரசியல் கட்சியை அவர் ஏற்படுத்தினார். सुभाष चंद्र बोस ने सिंगापुर में आज़ाद हिंद फौज का संगठन किया. சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் ஆஜாத் ஹிந்த் ஃபௌஜ்ன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். प्रवासी भारतीयों से प्राप्त आर्थिक सहायता से उन्होंने फौज को काफ़ी मजबूत किया. பிரவாசினா நம்ம நான் இந்தியன்ஸ் சொல்லுவாங்களே, அதாவது இந்தியர்கள் தான், ஆனால் வெளிநாட்டில் இருக்கவங்க, என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்களே அவங்க. பிரவாசி பாரதி அவங்கள கொடுத்த பொருளாதார ஆர்த்திக் சகாயத்தா, அவங்க கொடுத்த பொருளாதார உதவியினோட அவர் அந்த ஃபௌஜ் அந்த நிர்வாகம் ஏற்படுத்தினார் இல்லையா, அதை போதுமானதாக ஸ்ட்ராங்காக ஆக்கினார், வலுவுள்ளதாக ஆக்கினார். வே யஹி நேதாஜி கே நாம் சே பிரசித்த ஹுயே, அப்போ தான் அவர் நேதாஜின்ற பேரில் புகழ் பெற்றார். நேதாஜி ने आज़ाद हिंद सरकार को भी स्थापना की. நேதாஜி தான் ஆஜாத் ஹிந்த் சர்க்கார் அப்படின்றத நிறுவினார். உன்கா நாராத்தா ஜெய் ஹிந்த், அவருடைய கோஷம் என்னன்னா ஜெய் ஹிந்த், அதுதான் அவருடைய ஏற்படுத்தப்பட்ட ஒரு முழக்கம். உன்ஹோனே கஹா கி தும் முஜே கூன் தோ மை தும்ஹே ஆஜாதி தூங்கா, அவர் என்ன சொன்னார்னா, நீ எனக்கு கூன் தோ, எனக்கு நீ ரத்தத்தை கொடு, நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார். 18 अगस्त 1945 को घटी एक हवाई दुर्घटना में वह वीर ज्योति हमेशा के लिए बुझ गई. 18 अगस्त 1945 ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்னன்னா ஹவாயி துர்கட்டனா, அதாவது ஏர்கிராஃப்ட் நடக்கும் இல்லையா, விமான விபத்து. அதில் அவர் வீர ஜோதியான அவர் ஹமேஷா நம்ம கிட்டேருந்து எப்பயுமே அந்த வீர ஜோதியானது அணைந்து விட்டது அப்படின்னா அவர் இறந்துட்டார், அந்த விமான விபத்தில் அவர் இறந்துட்டார். உஸ் மகான் தேஷ்பக்தகோ, அந்த மகான் பெரிய தேசபக்தனாகவும் சுதந்திரதா சேனானிக்கோ சுதந்திர வீரனாகவும் சேனாபதி தளபதியாகவும் வந்தார். அனுப்பம் தியாகி, இல்லை சிறந்த ஒரு தியாகியாகவும் தேஷ் கபி நகி பூலுங்கா, நம்ம நாடு அவரை எப்பயுமே மறக்காது.